ரோமாபுரி என்று அழைக்கப்படும் நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பரிசுத்த புதுமை பரலோக அன்னை ஆலய 329வது ஆண்டு திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் பிரசித்தி பெற்ற பரிசுத்த புதுமை பரலோக அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு என 1715-16 ஆண்டுகளில் வீரமாமுனிவர் மறை பணியாற்றிய தலம். அன்னையின் திருவுருவ சொரூபம் 1742ஆம் ஆண்டு கடலில் மிதந்து வந்த தெய்வீக அம்சம் 1926ஆம் ஆண்டு ரோஜ் ஆண்டகையால் சின்ன ரோமாபுரி என பிரகடனப்படுத்தப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருந்து வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க வடக்கன்குளத்தில் பரிசுத்த புதுமை பரலோக அன்னை ஆலயத்தின் 329ஆம் ஆண்டு திருவிழா பவனியுடன் கூடிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவை ஒட்டி காலையில் கொடியேற்றத்திற்கு முன்னதாக 3 திருப்பலிகள் நடைபெற்றது. மாலை சேலம் மறைமாவட்ட மேதகு ஆயர் முனைவர் ராயப்பன் தலைமையில் பங்குத்தந்தை ஜோசப் கிறிஸ்டியன் கொடியை அர்ச்சித்து ஏற்றி வைத்தனர். திருவிழா நாட்களில் தினமும் மறையுரை, ஜபமாலை, நற்கருணை ஆசிர், திருப்பலி போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது. 8ஆம் நாள் 13ஆம் தேதியன்று மாலை தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு ஜோசப் ரவிபாலன் தலைமையில் நற்கருணை பவனி நடைபெறுகிறது. 9ஆம் விழாவான 14ஆம் திருமண வார்த்தைப்பாடு புதுப்பித்தல் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு பொன்மகுடம் அணிவித்தல் நடக்கிறது. அன்றைய தினம் மாலையில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா மாலை ஆராதனை நடக்கிறது. அதிகாலை 1 மணிக்கு அன்னையின் தேர் பவனி நடைபெறுகிறது. 10ஆம் நாள் விழாவில் காலையில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா சிறப்பு திருப்பலி நடக்கிறது. அதைத் தொடர்ந்து மலையாளம், ஆங்கிலம், தமிழ் வழியாக திருப்பலிகள் நடத்தப்படுகிறது. மாலையில் அன்னையின் தேர்பவனி, நன்றி வழிபாடு, நற்கருணை ஆசிர் போன்ற நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஜோசப் கிறிஸ்டியன், உதவி பங்குத்தந்தை அந்தோனி அருண் டைட்டஸ், அருள் சகோதரிகள், பங்கு மேய்ப்பு பணிக்குழு மற்றும் இறை மக்கள் செய்து வருகின்றனர்.